இன்னைக்கு நம்ம வந்து சோளாபூரிக்கு சென்னா பட்டூரா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இது ஊறி இருக்குது, இதை வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சென்னா பட்டூராவுக்கு சென்னாவை நல்லா வேக வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கோரியண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி பொடி, தனி கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள், கஸ்தூரி மேத்தி, பட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், வெங்காயத்தை கண்ணாடி பதத்தில் வதக்கணும். வெங்காயம், அதாவது அது ஒரு 4 வெங்காயம் மீடியமான சைஸ். இது தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, தனி கோரியண்டர் பவுடர், கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள். இது வந்து நம்ம சென்னா மசாலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு கடைசியில் போட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் சிம்முலையே கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சின்ன தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இது பாருங்க, நம்ம வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா சென்னா பட்டூராவுக்கு, தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாமே. இப்போ அதே நம்ம ஃப்ரை பண்ண பாத்திரத்திலே ஊற்றி பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இது பாருங்க, நம்ம சென்னாவை போட்டுட்டோம். நல்லா கொதிச்சு மிங்கிள் ஆகணும். கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி போடணும். அது போல் பட்டர் தான் அதோட டேஸ்டே. நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றலாம், வதக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஊற்றணும். பட்டர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னா பட்டூரா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைவுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து லைக் கொடுங்க. எல்லா இதுக்கும் பார்த்துட்டு லைக் கொடுங்க. அப்புறம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி.